ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா vlog. ஒரு அருமையான எறா பிரியாணி, நல்ல உதிரியாக குச்சி குச்சியாக சூப்பராக இருக்கும். எதுவுமே குலையலை செய்யலை. வாங்க அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு இப்போ ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வெஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் நல்லா அலசி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கிடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாம் நல்லா வதங்குறதுக்காண்டி மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு ஒரு 3/4 ஸ்பூனுக்கு போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். வத்தல் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம். இப்போ நான் தயிர் போடலை. அதுக்காக லெமன் சாறு 1 லெமன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதையும் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எறா போட்டுக்கலாம். இது 1/2 kg எறா நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா மசாலா, உப்பு எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒன்றாகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எறா நல்லா வெந்து மசாலாவோடு சேர்ந்துருச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 அலாக்கு அரிசிக்கு 4 அலாக்கு தண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கிடுவோம். அரிசி ஒட்டு பொத்த தண்ணி இல்லாமல் போடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப எப்போவுமே கிண்டக்கூடாது. இப்படி லைக்காக பூ போல் கிண்டணும். இப்போ தண்ணி நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரட்டும். நான் தம் வைக்கலை, எதுவுமே வைக்கலை. இந்த பாத்திரத்தில் செய்கிறதுனால இந்த பாத்திரத்துக்கு உண்டான சூட்லேயே அது வெந்துடும். ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ரொம்ப இந்த வெசல் சூப்பராக இருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி சூப்பராக வத்திருச்சு. கொஞ்சமாக இருக்குது. இந்த பதத்தில் மீதி இருக்கிற கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு இங்கே பாருங்கள், சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் இதே ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம திறக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.